Hi, welcome to Click and Learn. In the video, dependent drop-down list பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Dependent drop-down listனா நம்ம ஏற்கனவே ஒரு செல்லுல ஒரு drop-down வந்து வச்சிருப்போம். அதுல என்ன வேல்யூ செலக்ட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இன்னொரு செல்ல drop-down வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம டிபெண்டன்ட் drop-down list அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எப்படி ஈஸியா சிம்பிளா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ கண்ட்ரிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ட்ராப் டவுனில் நான் கண்ட்ரி செலக்ட் பண்ணுறதை பொறுத்து எனக்கு இங்கே ஸ்டேட் வந்து லிஸ்ட் ஆகணும். இங்கே நான் ஸ்டேட் என்ன செலக்ட் பண்ணுறேனோ அதை பொறுத்து எனக்கு வந்து சிட்டி வந்து லிஸ்ட் ஆகணும். ஸோ இதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ராப் டவுனோட பேசிக்கே எதுவும் தெரியல அப்படின்னா ஏற்கனவே ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம இது கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்ட்ரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங்ஸ் டேபில் கீழே பாருங்கள் எனி வேல்யூ அப்படின்னு இருக்குல்ல அதில் நாம் லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே சோர்ஸ் டேட்டா செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கண்ட்ரி என்னெல்லாம் லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த கண்ட்ரிலாம் இந்த செல்லில் லிஸ்ட் ஆகணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு இப்போ இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆகும். இது ஒரு செல்லுக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு எத்தனை செல்லுக்கு வேணுமோ அதை நீங்கள் Ctrl+D அப்படின்னு கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். ஸோ Ctrl+D கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே கண்ட்ரி வந்துருச்சு. இதில் வந்து நான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்தியான்னு செலக்ட் பண்ணால் அதோட ஸ்டேட் மட்டும் எனக்கு இங்கே லிஸ்ட் ஆகணும். அதாவது TN கேரளா இது மட்டும் எனக்கு லிஸ்ட் ஆகணும். நான் மலேசியான்னு செலக்ட் பண்ணால் இது மட்டும் எனக்கு லிஸ்ட் ஆகணும். அது மாதிரி இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து நேம்டு ரேஞ்ச் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளோட ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு வந்து எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், நார்மலாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட வேல்யூவை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேபில் டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி இங்கே நேம் கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும் நேம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ நிறையா டேட்டா இருக்குது, அதுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் போயிட்டு நம்ம தனித்தனியாக கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸ் டேப்லேயே இங்கே கீழே இருக்குது பாருங்கள் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது டாப் ரோவை நேமாக எடுத்துக்கணுமா இல்லை லெஃப்ட் காலம் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்குது. இப்போ இங்கே நான் டாப் ரோ அப்படிங்கிறத கிளிக்கில் வச்சுருக்கேன். டாப் ரோ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இங்கே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து காமிக்கும். அதுவே வந்து இப்போ இங்கெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் எதுவுமே காமிக்காது. இப்போ இதுக்கும் நம்ம நேம்டு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணி வச்சிடலாம். திருப்பி சிட்டிக்கு வந்து இதான் யூஸ் ஆகும். ஸோ கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுக்குறேன். டாப் ரோ வந்து அப்படியே வச்சுருக்கேன், கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போது இதுக்கும் நேம் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். திருப்பி இங்கே செல் கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா டேபில் டேட்டா வேலிடேஷனில் இங்கே செட்டிங்ஸ் டேபில் எனி வேல்யூன்னு இருக்குல்ல அதில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சோர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இன்டைரக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இப்போது செல்லை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்டேட் வந்து எதை பொறுத்து லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரியை பொறுத்து லிஸ்ட் ஆகுது. ஸோ நான் கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் இருக்கும். அதாவது ரெண்டு வேல்யூமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நீங்கள் காப்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் F4 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்தியாவுக்கு என்னென்ன ஸ்டேட் வரணுமோ அது மட்டும் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கண்ட்ரி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு இங்கே ஸ்டேட் வந்து லிஸ்ட் ஆகுது. இப்போ இங்கே ஸ்டேட்டில் நான் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கேரளாவுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கோ, டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் சிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து இங்கே வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரியே ட்ராப் டவுன் கொடுக்க போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, அதே தான் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட்டு, இங்கே வந்து இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துட்டு இப்போது ஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணுறோம். ரெஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கேரளாவில் என்னெல்லாம் சிட்டி இருக்கோ அது மட்டும் லிஸ்ட் ஆகும். இப்போ இதுலேருந்து நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கண்ட்ரியில் கனடா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணலாம். கொடுத்தாச்சு.
இப்போ ஸ்டேட் வந்து நான் பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு எதுவுமே வந்து ட்ராப் டவுன் வந்து காமிக்கவே மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னா, நம்ம நேம்டு ரேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணுறோம்ல, அது க்ரியேட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள் கேரளா, கர்நாடகா இதெல்லாம் ஓகே கரெக்டாக எடுத்துருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிறது நடுவில் ஸ்பேஸ் காமிக்காமல் அண்டர்ஸ்கோர் எடுத்திருக்கு. எப்பயுமே நேம்டு ரேஞ்ச் எப்படி கொடுக்கும் டிஃபால்ட்டாக அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேசஸ் இருந்துச்சு ஏதாவது அப்படின்னா அதை அண்டர்ஸ்கோராக சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டேட்டா வேலிடேஷனில் ஃபார்முலா கொடுப்போம்ல, இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன் டேட்டா வேலிடேஷனில் ஃபார்முலா, இங்கே இன்டைரக்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்ல, அதில் இப்போ நம்ம ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்கோராக சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா சப்ஸ்டியூட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாமே அதே மாதிரி தான், சப்ஸ்டியூட்டுங்கிற ஃபார்முலா மட்டும் உள்ளே யூஸ் பண்ணுறோம். ரெஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், கொடுத்துட்டு இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பேஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு கமா, திருப்பி டபுள் கோட்ஸ்குள்ளே அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன், கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ டேட்டா வேலிடேஷன் டேபுக்குள்ளே நாம் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்ச் வந்து நமக்கு இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அந்த செல்லில் மட்டும் வரணும் அப்படின்னா நாம் இப்போ ஓகே கொடுத்துடலாம். இல்லை நம்ம நிறையா செல்லு போட்டிருப்போம், இப்போ நிறையா காப்பி பண்ணி ஒரு 10 செல்ஸ் இப்போ 100 செல்ஸ் வச்சுருக்கோம், எல்லாத்துலேயுமே எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்து வரணும் அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், அப்ளை தீஸ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லா செல்லுக்குமே அது வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிட்டி லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆகுது. ஸோ வந்து நேம்டு ரேஞ்ச் வந்து ஸ்பேசஸ் எடுத்துக்காது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் யூஸ் பண்ணணும். இப்போ நாம் ஒரு டிபெண்டன்ட் ட்ராப்டவுன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு டேட்டா வந்து ஒன்று புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நான் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வரலை. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக டேட்டா வந்து இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஆந்திராங்கிறத டெலிட் பண்ணிவிட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். ஷார்ட்கட் Ctrl+T செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டேன். இதையும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். Ctrl+T கொடுத்துட்டேன். ஸோ இப்போ டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நான் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன், கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இப்போ லிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள், உங்களுக்கு ஆந்திரா அப்படிங்கிறதும் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட சோர்ஸ் டேட்டாவில் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்போயுமே டேபிள் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு டேட்டா வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டேட்டா ஆட் ஆகிட்டே போகும் அப்படின்னா சோர்ஸ் டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டில் கொடுங்க. இன்னொன்று, உங்களுக்கு டேட்டாவில் ஏதாவது ஸ்பேசஸ் இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அது உள்ள சப்ஸ்டியூட் ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த ட்ராப்டவுனில் இல்லாத ஒரு வேல்யூ வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ TN அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எரருமே வராது. அதே இப்போ இல்லாத ஒரு வேல்யூ வந்து டைப் பண்ணுறேன், இப்போ MP அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எரர் வந்து வருது. இந்த மாதிரி எரர் அலர்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இதே தான் டேட்டா வேலிடேஷன் டேபில் எரர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எரர் காமிக்கணும் அப்படின்னா இதே மாதிரியே வச்சுக்கோங்க. இல்லை எரர் வந்து எனக்கு எந்த எரரும் காமிக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு எரர் வேணும் ஆனால் நான் எந்த மாதிரி காமிக்கணும்னு சொல்கிறேனோ அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்களே வந்து எரர் மெசேஜ் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ டைட்டில் வந்து அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எரர் அப்படின்னு சும்மா கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சொல்லியிருக்கேன், அப்ளை தீஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன், கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எரர் வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம், இந்த செல்லில் இந்த வேல்யூ டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் அதே தான் இன்புட் மெசேஜ் கொடுத்துட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ராப்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ பாருங்கள் ட்ராப்டவுனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஃப்ரம் ட்ராப்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்குது. நம்ம ஏதாவது வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதை நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு செல்லை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே வந்து காமிக்காது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப்டவுன் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.